என்ன ரேட்னா அந்த குட்டி? 3500. 3500. சூப்பரான கன்னி ஆடு. கன்னி ஆடு நல்ல ஆடாக இருக்குது. பால் கன்னி ஆடுன்னு சொல்லக்கூடிய ஆடு. வண்டியில் ஏற்றுறோம். ஆடு எப்படின்னா விலை? மொத்தத்தில் 28. 3 சேர்ந்து 28 ஆடு. நல்ல பால் கன்னி ஆடு. நல்ல குறால். நல்லா சூப்பர் குறாலாக இருக்குது. ஆடு 2 குட்டி. 2 குட்டியும் ஒட்டை குட்டியாக இருக்கும். இந்த ஆட்டுக்கு 2 குட்டின்னு என்ன ரேட் சொன்னாங்கண்ணா? 30,000 சொன்னாங்களா? எத்தனை குட்டி ஆட்டுக்கு? 2 குட்டி. சரி, ஒரு கிடா மாதிரி, ஒரு பொம்மரி மட்டுமா? சரி, பல்லு பார்த்தீங்களா? ஒரு பொம்மரி தான். கடை சேர்ந்துருச்சு. கடை சேர்ந்துருச்சு. ஓ சரி 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 சரிண்ணா. கடை சேர்ந்துருச்சு. எவ்வளோ சொல்லி எவ்வளோன்னு முடிச்சாங்க? 32 ரூபா சொல்லி. சரி, 27 வைங்களேன். 27 முடிச்சிருக்கேன். 3 குட்டி 2 ஆடும் சேர்த்து. 2 ஆடு 3 குட்டி. 3 குட்டி. சரிண்ணா. விலை எப்படி இருக்குது? சௌரியமாக இருந்தால் எப்படி? வயசாடு தான். ஓ சரி சரி. இதுக்காண்டி தான் வாங்கியிருக்கேன். இளம்பொருள். ஓ சரி சரிண்ணா. சரி, ரொம்ப நன்றிண்ணா. கூட்ட வந்துருக்கீங்க. ஓ சரி, நீங்கள் வாங்கிட்டியா? உங்களை பிடிச்சது நீங்கள் வாங்கியிருக்கியா? சரிண்ணா. சரி, ஓகே. வந்தது இப்போ உங்களுக்கு பிடிச்சிருச்சு, வாங்கிட்டியா? சரிண்ணா. சரி, ரொம்ப நன்றிண்ணா. 14,000. சென்னை எத்தனை மாதம் சென்னையாக இருக்குமா? 2-3 நாளில் ஈடுமா? முதல்ல ஒரு 1 விட்டுச்சா 2 விட்டுச்சாண்ணே? 2 மேலே 500 சேர்க்கலாமாண்ணே? சரி, எவ்வளோ தான் தரலாமாண்ணே? ஒரே அடி 11 முடிச்சிடலாமா? ரைட்டு. நல்ல நெஞ்சு உயர கடாயின்னு கால் கணத்தெல்லாம் வரும். நல்ல சூப்பர் கால் கணம் உயரம். நம்ம புளியாம்பூரோடு சேர்ந்த கிடாய் தான். எட்டயபுரம் பீரியடோடு சேர்ந்தது தான். அண்ணன் கேட்போம். அண்ணன் வணக்கண்ணே. எப்படி கிடாய்? எப்படி பல்லு? எத்தனை பல்லு? 6 பல்லு. ஆமாம். விலை எப்படி சொல்லுதியா? 30 ரூபா சொல்லுதியா? எவ்வளோனா கொடுக்கலாம்? 25 ரூபா கொடுக்குறோம். 25 ரூபா கொடுத்துடலாம். இது எந்த பீரியடோட சேர்ந்தேண்ணே? இது எட்டயபுரம் போட்டு கடையோட சேர்ந்த புளியம்பூரோட சேர்ந்தது. புளியம்பூரோட சேர்ந்தது தான். நல்ல உயரம் இருக்கண்ணே. நல்ல நெஞ்சு உயரம் இருக்கண்ணே. உங்கள் நெஞ்சு உயரத்துக்கு இருக்க ஆளு. ஆட்டுக்கு ஆகுமாண்ணா இல்லை காயடிச்ச மாதிரியா? காமரி தான். ஆட்டுக்கு ஆகும். ஆட்டுக்குன்னா குட்டி எப்படி இந்த மாதிரி இறங்குமாண்ணே? இறங்கும். இது என்ன எத்தனை வருஷம் பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம்ண்ணே? ஆட்டுக்கு வாங்குதாங்க 4 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். 4 வருஷம் வரைக்கும் கிடைக்கும். சரி, ஃபைனலாக கொடுக்கணும் அப்படின்னா ஒரு முடிவு? அவ்வளோதான். சரி, உங்கள் மதிப்புக்கு எத்தனை கிலோ கறி இருக்கும்ண்ணே? என்னோட இப்போ கறி 30 கிலோ இருக்கும். 30 கிலோ இருக்கும். சரி, நினைச்சு சந்தை எப்படி இருக்குது? சந்தை நேரம் நிதானமாக தான் இருக்குது. நிதானமாக தான் இருக்குது. ஆடி பிறந்திருக்கு. ஓ ரைட்டு. 36 2 வாங்கியிருக்கீங்களோண்ணே? வாங்கியிருக்கீங்களோண்ணே? கொடுக்கத்தானோ? என்ன ரேட்டோ? என்னண்ணே? 30 ரூபா. 2 30,000 சொல்லுவாப்ல.
ரெண்டு மாதிரி கிடைக்கல ஆடு முட்டி 2 மறி போட்டு ரெண்டு போட்டு விட்டு ரெண்டுமே பொட்டை குட்டியா? என்ன ரேட்டு? 14 தான் 14.5. கேளுங்க விலைகளுக்கு தான் ரெண்டுமே போட்டு விட்டு நல்ல கிளிக்கும் பாடு. ரூபா சொல்கிறாப்புல. ரெண்டுமே பல்லு எப்படிண்ணே? பல்லு இருக்கு ரைட்டு. நல்ல சுத்த கருப்பு கட்டாயின்னு கோயில்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நல்ல ஆடி மாதம் பிறந்துருச்சு. ஆடி மாதம் பிறந்தனால கிடாய்கள் வந்து கருப்பு கிடாய்கள் அதிகமாக வரத்து இன்னைக்கு வந்திருக்கு. ரெட்டியார்பட்டி ஆட்டுச்சந்தையில் சுத்த கருப்பு கிடாய்கள் ரெண்டுமே நல்ல ஒரு ஒச்சம் இல்லாத நல்ல சுத்த கருப்பு கிடாய். நல்லா டாப் கிடாயாக வச்சுருக்காப்புல. பல் எப்படின்னா 2 கிடாய்க்கும் பல் போடலை. பல் போடாத கிடாய். எவ்வளோ சொல்லுதியா 2 சேர்த்து? 55 ரூபா. 55 ரூபா சொல்லுதியா? விடுத மாதிரி 50 ரூபா நான் கொடுத்துருவிய. சந்தை எப்படி இருக்கு நிலவரம்? சந்தை நிலவரம் சுமாராக இருக்குது. ஆடி பிறந்துருச்சுனாலே கருப்பு கடாய்க்கு நல்லா மவுஸ் இருக்கும். ஆமாம், நல்லா இன்னும் ஒரு வாரம் போகணும். சரி வெள்ளிக்கு இன்னைக்கு ஒரு இழுப்பு இல்லை என்னென்னா? சரி உங்கள் மதிப்புக்கு எத்தனை கிலோ கறி இருக்கும்? 2 சேர்த்து 55 கிலோ இருக்கும். 55 கிலோ இருக்கும். சரி 2 சேர்ந்து 55 கிலோ இருக்கும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்ண்ணா. ரெட்டியார்பட்டி ஆட்டுச்சந்தை. ஆமாண்ணா. எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம்? சந்தை கொஞ்சம் பரவாயில்லண்ணா. பரவாயில்லாம போய்கிட்டு இருக்கு. மறி நல்லா வளர்ப்பு மறியெல்லாம் போட்டிருக்கியா? ஆமாண்ணா. நல்ல கன்னி மறி கிடக்கு, கலர் மறி கிடக்கு, எல்லா மறியுமே போட்டிருக்கியா? ஆமாண்ணா. எப்படி இருக்கு மறி விலைவாசி எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கு? விலைவாசியில் கொஞ்சம் பரவாயில்லண்ணா. பரவாயில்லாம இருக்கு. சரி நம்ம கிடக்க மறிகள் ஜோடி என்ன ரேட் சொல்லுதியா? ஏன்னா நாங்கள் ஜோடி வந்து நாங்கள் இப்போ 22 ரூபா சொன்னோம்ண்ணா. 22 சொல்லுதியா? ஆமாண்ணா. எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? நாங்கள் 11 ரூபாய் சொன்னோம். 9700 விட்டுருக்கோம்ண்ணா. வித்தாச்சு 9700 கரையும். 9700 கரையத்துக்கு வித்தாச்சு. ஆமாம். மொத்தமாக கொடுத்துட்டியா? ஆமாம். மொத்தம் எப்படி பண்ணைக்கு போதா? எதுக்கு போதுண்ணே? இதா மொத்தமாக? ஆமாம், பண்ணைக்கு நான் அவங்க தலைவரத்துக்காரங்க வாங்கியிருக்காங்க. ஓ தலைவரத்துக்காரங்க வாங்கியிருக்காங்க. மொத்தமாக பண்ணைக்கு தான் போகிறாங்க. சரி. ஆவரேஜ் கறி எத்தனை கிலோ இருக்கும்? ஏன்னா ஆவரேஜ் 10 கிலோ இருக்குண்ணா. ஒரு குட்டி 10 கிலோ இருக்கும். இதெல்லாம் நல்ல தெளிவான குட்டி. கன்னி மாதிரி சூப்பர் மாதிரி தெளிவான மாதிரியா தான் இருக்கு. மரமரிலாம் நல்ல மாதிரி கருத்த மாதிரி இந்த மாதிரி சுத்த கருத்த மாதிரி போட்டிருக்கியா? ஆமாங்க. சுத்த கருத்த மாதிரினா ரேட்டு கூட தான் இருக்குங்களா? ஆமாங்கடா. சுத்த கருத்த மாதிரி. ஆமாம். சுத்த கருத்த வந்துடும். யூடியூப்ல வந்துடும். சுத்த கருத்த மாதிரி சேர்த்து மொத்தமாக கொடுத்துருக்கீங்க. சரி இந்த சரி ஒரு ஆடு போட்டிருந்தே விற்பனை 8 ஆடு கொடுத்தோம்ண்ணா. அப்போ விற்பனை ஆயிடுச்சு. அது விற்பனை ஆச்சுண்ணா. என்ன ரேட்டு கொடுத்தியா? ஏன்னா அது 17,000 கொடுத்தோம். 17,000 கொடுத்தியா? சரி ஆடு குட்டியும் சேர்த்து. ஆமாங்க. சரி ரொம்ப நன்றிண்ணா. சுத்த செங்குட்டி என்னண்ணா? எவ்வளோட சொல்லுங்க. என்ன விலை? 12 ரூபா. 2 சேர்த்து 25 ரூபா பதிட்டு போங்க. நான் போட்டோம். நல்ல சுத்த கருங்கடாயாக வாங்கியிருக்காங்க. கோயிலுக்காண்ணே என்ன ரேட் சொன்னாங்கண்ணே? எவ்வளோ சொன்னாங்க? 14 ரூபா சொன்னார். 14 ரூபா சொன்னாப்லையா? ஃபைனல் எவ்வளோன்னு கொடுத்து வாங்கினியா? 11 வாங்கியிருக்கேன். விலை எப்படி நான் பரவாயில்லையா? இன்றைக்கி விலை கூடுதலாம்? பரவாயில்ல, நமக்கு பரவாயில்லன்னு சொன்னாங்க. கூட 2-3 ரூபாய் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. அப்படி சொன்னாங்க. கறி உங்களோட மதிப்புக்கு எவ்வளோ கிலோ எத்தனை கிலோ இருக்குண்ணா கறி? 12 கிலோ 13 கிலோ தேரும். கோயிலுக்கு ரெட்டியார்பட்டி சந்தைக்கு வந்திருக்கியா? கிடா வாங்கலாம்னு வந்திருக்கீங்களா? சுத்த கருப்பு கிடாய் வாங்கியிருக்கியா? என்ன ரேட்டு? 13 வாங்கியிருக்கியா? சொன்னது எவ்வளோ இருக்குன்னு சொன்னாங்க? 15 சொல்லி 13 வாங்கியிருக்கியா? ரேட்டு எப்படி? கட்டுவடியான ரேட்டா எப்படி? கிராக்கி தான் அன்னைக்கு. இன்னைக்கு கிராக்கே தான் 11 ரூபாய்க்கு தான் காங்கும். 2000 ரூபா கூட கொடுத்துருக்காப்ல. கூட கொடுத்து வாங்கியிருக்காப்ல. ஆடினால விலை அதிகமாக இருக்குது. சரிண்ணா. சரி ரொம்ப நன்றிண்ணா. வரப்பா. எனக்கு 200 இப்போ 5 வேலை கூட கையில்
28,000 கேள்வி. ஏன்னா உங்களை போய் வளர்த்து இருபத்தெட்டாயிரத்து கேட்காங்க. 28 கேட்காங்க. ரெண்டும் சேர்ந்தா குட்டி 40 விலை வச்சா இன்னொருத்தர் வாங்கிட்டு போய் வச்சா கூட வாங்கிட்டு போய் எங்க கால் வளர்ந்தல பார்த்துக்கோ ஆடி மாதம் அந்த சாப்புன்னு உட்காந்துச்சா புளியம்பூர் கடாய். கடாய் என்ன ரேட்? அந்த கடாய் 19 ரூபா. 19 ரூபா சொல்லுதியா? பல்லு எப்படி? 4 பல்லுங்க. பல்லு 4 பல்லையா? 4 பல்லு. ஆமாம், 4 பல்லு கடாய். உங்கள் ஆவரேஜுக்கு எத்தனை கிலோ கறி இருக்கும்? ஆவரேஜ் கிலோ 12 கிலோ வரும். 12 கிலோ வரும். 18 கிலோ. 18 கிலோ. ஆமாம். ரைட்டு. இந்த ஆடு எப்படிண்ணே? செவலை செவாடு 15 ரூபா. 15 ரூபா சொல்லுதியா? பல்லு எப்படி? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. ஆமாம். ரைட்டு. என்ன ரேட்னா கொடுக்கலாம்? 13 ரூபா கொடுக்கலாம். 13 ரூபா கையில் கொடுத்துடலாம். குட்டி எப்படிண்ணே? குட்டி உண்டா? சென்னையா? இல்லை, ஆடு செனை 1 மாதம் செனை. 3 மாதம் செனை. ஆமாம். சரி. இது எப்படி கடா குட்டியா? கிடாவட்டி. சரி. புளியம்பூர் நம்ம கரும்பூர் குட்டியா? எட்டயபுரம் பிரீடு. என்ன ரேட் சொல்லுவீங்க? 8 ரூபா. 8 ரூபா சொல்லுவீங்க. எவ்வளோனா கொடுக்கலாம்? 7 ரூபா கொடுத்துருவோம். 7 ரூபா கொடுப்பேன். என்ன சந்தை எப்படி இருக்குண்ணே? சந்தை நல்லா சந்தை பரவாயில்ல, நல்லா இருக்கு. விலை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல ரேட்டுக்கு போய்கிட்டு நல்லா போயிட்டு இருக்கு. சரி. சரி, ரொம்ப நன்றி. 23 என்னன்னே சொல்றியா? பல்லு இருக்கா? 4 பல்லு கடாயா? இங்க இருங்க பாப்போம். 4 கம்பீரமா இருக்கு. ஏனே வணக்கண்ணே. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? பரவாயில்லாம போய்கிட்டு இருக்கு. நல்ல ஆடா கொண்டு வந்திருக்கியா? நல்ல கன்னி ஆடா கொண்டு வந்திருக்கியா? என்ன ரேட் சொல்லுதியா? 15 ரூபா சொல்லுதியா? எவ்வளோ வரைக்கும் கேட்காங்க? 13,500 கேட்காங்க. பல்லு எப்படிண்ணே? கடை சேர்ந்துருச்சு. குட்டி உண்டானே? இல்லை, குட்டி இல்லை. குட்டி இல்லை. சென்னையா எப்படிண்ணே? இளஞ்சனை. சரிண்ணே. 14 கொடுத்துடலாம். கேள்வி 13,500 வரைக்கும் கேள்வி. 500 தக்கத்தில் கிடக்கு ஆடு. நல்லா சூப்பர் ஆடா, பால்கனி ஆடா வச்சுருக்காரு. நல்ல கால் கணம் உள்ள ஆடுங்க. நல்லா கால் கணம். மடுவெல்லாம் நல்லா இருக்குது. குட்டி எத்தனை குட்டி போடும்ண்ணே? 3 குட்டி ஆடு. 3 குட்டி ஆடு. நல்ல சூப்பர் ஆடாக இருக்குண்ணே. பல்லு சேர்ந்துருச்சு. ஆனால் பல்லு சேர்ந்தாலும் நம்ம இன்னும் 2, 3 ஈத்து 4 ஈத்து வச்சுக்கலாம். நல்ல சூப்பர் ஆடாக தான் வச்சுருக்காங்க. நீ சந்தை கொஞ்சம் டல் இல்லாட்டா ஆடு நல்லா விற்றுருக்கும். அப்படியே சொல்லுதியா? ஏன்னா நான் 9 ரூபா தான் சொன்னேன். 9 ரூபா தான் சொன்னீங்களோ? அவங்க 7,500 கேட்காங்க. 7,500 கேட்காங்க. எவ்வளோனா கொடுக்கலாம்? 8 ரூபாய் தாண்டினா வித்துடலாம். 8 ரூபாய் தாண்டினா வித்துடலாம். இன்னைக்கு சந்தை எப்படி இருக்கு? சந்தை நல்ல பொருளுக்கு நல்ல விலை. எப்பயுமே நல்ல பொருளுக்கு நல்ல விலை. நல்ல விலை தான். இப்போ என்ன